குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டில் விடப்பட்ட தனது 13 மாத மகனின் கழுத்து தொட்டில் துணியில் சிக்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தாய் ஒருவர் பெரும் கவலை அடைந்துள்ளார். குழந்தை பராமரிப்பாளரின் அலட்சியத்தினால் தனது மகன் குவாந்தான் துங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 8 நாட்கள் சிகிச்சை பெற்று பின்னர் கண்காணிப்பு வார்டுக்கு மாற்றப்பட்டதாக தன்னை டிங் என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட 37 வயது பெண் கூறினார். ஏப்ரல் 15ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் குழந்தை பராமரிப்பாளர் தன்னை தொடர்பு கொண்டு துணியில் கழுத்து சிக்கி தனது மகன் மயக்கமடைந்து கிடந்ததாக கூறினார். என் குழந்தையின் மூளைக்கு போதுமான ஆக்சிஜனை பெறாத நிலை இருப்பதாக மருத்துவர்கள் எனக்கு தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துவதை உறுதி செய்வதற்காக தாம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளதாக நேற்று குவாந்தான் PKR சேவை மையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அப்பெண் தெரிவித்தார். உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலைவின் சிறப்பு அதிகாரி கோ எனும் அப்போது உடனிருந்தார். இதனிடையே புகார்தாரர் மற்றும் குழந்தைக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ அதிகாரியிடம் இருந்து போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக குவாந்தான் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வான் முகமது ஜஹரி வான் பூசு தெரிவித்தார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.